Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 72வது கிளாஸ் கேதரிங் பேண்ட். இதான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ற பேண்ட். இந்த பேண்ட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு கிராஸ் கட்டிங், ஒன்னு ஸ்ட்ரைட் கட்டிங். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைட் கட்டிங் மாதிரி தான் கிராஸ் கட்டிங், ஆனால் ஃபோல்டிங் மட்டும்தான் டிஃபர் ஆகும். இந்த ஸ்ட்ரைட் கட்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் கட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு மூணே அளவு தான் தேவை. என்ன அளவுகள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீட் மெஷர்மெண்ட் டு பாட்டம் லென்த்து. சீட் மெஷர்மெண்ட் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், ஒரு முறை கூட அதை ரீகால் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு செஸ்ட்டுங்கிறது மேலே, அடுத்தது வேஸ்ட். செஸ்ட்லேருந்து கொஞ்சம் உள்பக்கமாக வரும். வேஸ்ட்லேருந்து சீட் மெஷர்மெண்ட்டுங்கிறது நம்ம ஸ்ட்ரைட் கட் குர்த்திக்கெல்லாம் ஸ்லிட் வைப்போம்ல, அந்த இடத்த தான் நம்ம சீட் மெஷர்மெண்ட் எடுப்போம். அந்த ஷீட் மெஷர்மெண்ட்லேருந்து கீழே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும். அந்த அளவு என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டில் 31 இன்ச் வந்திருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக வேஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. உங்களோட சீட் அளவு, உங்களோட ஓப்பன் டாப்பில் எந்த இடத்துல ஸ்லிட் வருதோ அதுலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க. அந்த சீட்டோட ரவுண்டு, ஏற்கனவே சீட் ரவுண்டு எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் எக்ஸஸாக எடுக்கணும், நம்மளோட வேஸ்ட்டை விட கொஞ்சம் நல்லாவே எக்ஸஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஏற்கனவே ஸ்ட்ரைட் கட் குர்த்தியில் நம்ம எடுத்திருந்தோம் 11.7 இன்ச்சு, 11.25 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம எடுத்திருந்தோம். இந்த இடம் தான் சீட் மெஷர்மெண்ட், சீட் ரவுண்டு எடுக்க வேண்டிய இடம். சீட் ரவுண்டு 11.25 இன்ச்சு, அதை கொஞ்சம் அதிகமாக 12 இன்ச்சாகவே போட்டுக்கிட்டேன். 11.25 போடலாம். இது ஒரு 1/4 இன்ச்சில் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. பேண்ட் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக 12 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டேன். இன்னும் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தேவை. அது என்னென்னா பாட்டம் ரவுண்டு. இந்த இடத்துல ரவுண்டாக எவ்வளோ அளவு வேணும் அதுதான். பாட்டம் ரவுண்டு 11.5 இன்ச், 12 கூட எடுக்கலாம். 11.5 இன்ச்சாக நான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு எப்படி மெஷர் பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் காலில் அளவுகள் எடுக்கணும், பார்த்துக்கோங்க. நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எடுங்க. நீங்கள் எடுக்கிற அளவு இந்த மாதிரி காலில் கீழே மேலே போயிட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா காலில் பேண்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலவங்க சாதாரணமாக எடுப்பாங்க, அப்படின்னா டைட்டாக லூஸாக வர வாய்ப்பு இருக்கும். அளவுகள் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இதை பிளாட் பண்ண போகிறோம். 4ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தாக இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடியில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. எதுக்காகனா லெவல் பண்ணுறதுக்காக பாட்டமில். அதுக்கு மேலே 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபோல்டு பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு ஒரு லைனே போட்டுக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு 1.5 இன்ச்சுக்கு. அந்த 1.5 இன்ச் எதுக்காகனா கீழே நம்ம மடித்து தைக்கிற சீம் அலவன்ஸ் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாட்டம் ரவுண்டை மெஷர் பண்ண அளவை எழுதணும். 11.5/2, ஏன்னா ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். பை 2 போடும்போது 5.75, அதை 6ஆகவே நம்ம எடுத்துக்கலாம். 5.75 எடுத்தாலும் 5.25 6 இன்ச் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. ஒரு 6 இன்ச்சாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு 6 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மார்க் பண்ண வேண்டியது சீட் டு பாட்டம் லென்த் நம்மளுக்கு 31 இன்ச் வந்திருக்கு. இது கேதரிங் பேண்ட்டுங்கிறனால இது கூட 5 to 10 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அது கேதர்ஸாக நம்மளோட கால் முடிகிற இடத்துல இருக்கும். நம்ம லெகிங்ஸ் பேண்ட்லலாம் சுருக்கமாக இருக்கும் இல்லையா, கேதரிங் பேண்ட்டில் அந்த மாதிரி எவ்வளோ லென்த் நம்மளுக்கு தேவையோ வச்சுக்கலாம். 5லேருந்து 10 வரைக்கும் எடுக்கலாம். உங்களுக்கு கிளாத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதை பொறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நான் எடுக்கிறேன். மெட்டீரியல் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ரெண்டாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். 31 + 5 36 இன்ச் எடுக்கிறேன்.
இதிலிருந்து 36, இது ஃபோல்டட் எட்ஜு, 4 ஃபோல்டிங்கில் ஃபோல்டட் எட்ஜ் தான் மார்க் பண்ணுறோம். 36 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துலையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ மெஷர் பண்ண வேண்டியது சீட் ரவுண்டு. சீட் ரவுண்டு நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்தது தான். இதில் சுற்றி சீட் இருக்கிற இடத்துல, ஸ்லிட் இருக்கிற இடத்துல பாடியை சுற்றி மெஷர் பண்ணி 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம். நம்ம ஸ்ட்ரைட் கட் குர்த்தியில் 11.25 எடுத்திருந்தோம். அதை 12ஆக ரவுண்ட் அப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த 12 இன்ச்சை 12 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 இன்ச் இதிலேருந்து 7 to 9 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஹைட் ஆனவங்களுக்கு ஒரு 9 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். கொஞ்சம் ஷார்ட் ஆனவங்களுக்கு 7, ஓரளவு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு இதிலேருந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது டு இது 8 இன்ச் மட்டும்தான். 8 இன்ச்சில் மார்க் பண்ணி போட்டுட்டோம். இந்த இடத்துல நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கணும்னா இந்த 12 விட ஒரு 3 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அப்படின்னா 12 + 3 15 இன்ச். இந்த இடத்துல 15 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எல் ஷேப் நம்ம ட்ரா பண்ணி ஒரு வளைவு, ஏற்கனவே நம்ம ட்ரௌசர் ஷார்ட்ஸ்லலாம் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, சின்ன பிள்ளைங்களுக்கு 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி வச்சுருந்தோம். பெரியவங்களுக்கு 2.5லேருந்து 3 வரைக்கும் வைக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. 12 விட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு லைட்டாக இப்படி டாட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த கேதர்ஸ் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி ஓரளவு ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போய் அதுக்கப்புறம் இப்படி வளைச்சி வரைஞ்சிங்கன்னா ஷேப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கீழே ரொம்ப கிளாத் இருந்த மாதிரி வரும், ஃபிட்டாக இருந்த மாதிரி இருக்காது. ஒரு கேதர்ஸ்க்காக நம்ம ஒரு 5 இன்ச் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த 5 இன்ச்சையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இதான் நம்மளோட பேண்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கிற பீஸ். இதில் பட்டி பீஸ் நம்ம மேலே பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணணும். பெல்ட் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணணுன்னா, நம்மளோட சீட் ரவுண்ட் 12 இன்ச் இருக்குது. இந்த 12 இன்ச் கூடால இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கிளாத்தோட இந்த இடத்துல நிறைய கேப் இருக்கும், நிறைய கிளாத் ரிமைனிங் இருக்கும். இந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த பட்டி பீஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பெல்ட்டு 8 இன்ச்சு நீளம், அகலம் இதே 12 இன்ச். 12 இன்ச்லேருந்து 1 இன்ச் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், 11 இன்ச்சாக கூட ஆக்கிக்கலாம். நான் 11 இன்ச்சே போடுறேன். 11 இன்ச்சு 12 இன்ச் எடுத்திங்கன்னா இதை ஜாயின் பண்ணும்போது எந்த சுருக்கமுமே வைக்காமல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 11 இன்ச் வச்சிங்கன்னா எடுத்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ப்ளீட்ஸு இந்த பட்டி பீஸை இந்த பேண்ட் பீஸ் கூட அட்டாச் பண்ணும்போது சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவு இதில் மார்க் பண்ண போகிறோம். 8 இன்ச் லென்த்து. இதிலருந்து இது 4ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்து, இதுவும் 4. ஸோ இதில் இருக்கிற அதே 12 இன்ச் தான், இதில் இருக்க அதே அளவு தான் வரும். ஃபஸ்ட்டு 8 இன்ச் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து 8 இன்ச் விட்டு லென்த் ஒரு 11 இன்ச் இருக்கிற மாதிரி, இங்கேருந்து 11 இன்ச் இருக்கிற இடத்துலேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 4 பீஸ் கிடைக்கும். 4 பீஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம சீம் அலவன்ஸ் விடணும். இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் ஒரு இன்ச் விட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. எதுக்காகனா மேலே நம்ம ரோப் போடுவோம், ரோப் போடுறதுக்கு ஒரு இன்ச், கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் இந்த சீம் அலவன்ஸ், 1.5 இன்ச் இதுலேயும் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச். இந்த பீஸுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த பீஸ்லேயும் ஒரு 1/2 இன்ச் மேலே சீம் அலவன்ஸ், இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்.
விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி வரும். நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது 2 மீட்டர் கிளாத் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மீட்டரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெட்டீரியல் டாப்போட பேண்ட் தான். கரெக்டாக 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சிலையில் 2.25 மீட்டர் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணும்போது 1 மீட்டர் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு குறுக்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வித்து கம்மியான கிளாத்தாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 35 இன்ச் இருந்துச்சு. சில கிளாத் 44 வரைக்கும் இருக்கும். அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற கிளாத் இனி தான் எடுக்க போகிறீங்கன்னா வித்தை பாருங்கள். 35 33 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2.25 மீட்டர் வரைக்கும் வாங்கிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணக்கும் ஸ்டிச் பண்ணக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் லைன்லாம் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு அலைன் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 31 இன்ச்சு லென்த்து. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 37 வரைக்கும் வைக்கலாம். கிட்டத்தட்ட 6 இன்ச் கேதர்ஸ்க்காக வைக்கிற மாதிரி வரும். அலைன் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டதுக்கப்புறமா ஒரு 37 இன்ச் வைக்கிறேன். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 31 இன்ச் தான் நம்மளுக்கு தேவையான லென்த்து. கூட 6 இன்ச் கேதர்ஸ்க்காக. அதுக்கப்புறம் சீட் ரவுண்டு நம்ம மெஷர் பண்ணும்போது 12 இன்ச் நம்மளுக்கு வந்துச்சு. நம்மளோட சீட் ரவுண்டை டோட்டலாக மெஷர் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும்போது 12 இன்ச். அந்த 12 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 37 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த லைனில் 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 37 இன்ச் மார்க் பண்ண அந்த லைன்லேருந்து கீழே ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைனில் இப்போ சீட் ரவுண்டு மார்க் பண்ண அளவை விட ஒரு 3 இன்ச் பெரியவங்கிறனால 3 இன்ச் ஆட் பண்ணி 12 + 3 5 15 இன்ச்சை இப்போ ஒரு 8 இன்ச்சில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் 15 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே டவுசர்லலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு 1.5 இன்ச் 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி வைப்போம். பெரியவங்களுக்கு 2.5லேருந்து 3 வரைக்கும் வைக்கலாம். காலோட டிப்பில் நம்ம எடுத்துருந்த அந்த அளவை 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண அந்த இடத்துல மார்க் பண்ணணும். நம்ம கால் முடிகிற இடத்துல மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லையா, 12 இன்ச்சு வந்துச்சு. அதை பாதியாக டிவைட் பண்ணோம்னா 6 இன்ச். அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. கேதர்ஸ்க்காக ஒரு 6 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 6 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வரையணும். வளைவுகள் இருக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் 6 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இதான் நம்ம 6 இன்ச் வர்ற இடம். கேதர்ஸ்க்காக நான் 6 இன்ச் விட்டுருக்கேனால அந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கணும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்தை பொறுத்து எவ்வளோ விடுறீங்களோ அதை பொறுத்து கேதர்ஸ் வைங்க. கேதர்ஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு எல் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்க லைனில் 12 இன்ச், செகண்ட் இருக்க லைனில் 15 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். செகண்ட் இருக்கிற அந்த லைனில் ஒரு 12 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் 2 12 இன்ச்சையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. எல் ஷேப் கிடச்சிரும். இந்த எல் ஷேப்பில் நம்ம ஆர்ம் ஹோலில் எப்படி ஒரு வளைவு வரைவோமோ அதே மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வளைவு வரைஞ்சிட்டோம். 15 இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து கேதர்ஸ்க்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்க அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி வளைவாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வளைவை நீங்கள் இப்படி வெளிப்பக்கமாக கூட வரையலாம். வெளிப்பக்கமாக வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் பேண்ட்டு நல்லா லூஸாக கிடைக்கும். இந்த மாதிரி உள்பக்கமாக வளைச்சி கூட நீங்கள் வரையலாம். ரொம்ப உள்பக்கமாக வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக கிடைக்கும். அப்படி ஃபிட்டாக இருந்துச்சுன்னா பேண்ட்டு சீக்கிரம் நாஸ் ஆகும். ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வளைவு லைன் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் சைடு எல்லாமே 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சைடில் நம்ம கட் பண்ண வேண்டியது பெல்ட் போர்ஷனை கட் பண்ணணும். அதுக்கான மார்க்கிங் சொல்கிறேன். 11 இன்ச் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்குறோம். 11 இன்ச் லென்த்தில் 8 இன்ச் வித்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது 4 பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக சீம் அலவன்ஸ் விடணும். இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் விடுங்க. எனக்கு அளவு கம்மியாக இருக்கனால நான் 1 இன்ச் தான் விட்டுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். நீங்கள் கட் பண்ணும்போது 1.5 விடுங்க. ஃபைனலாக சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் 2 பீஸாக கிடைக்கும். இதை நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இந்த இடத்துல வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கனால ஸ்டிச்சிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி தான். மேலே இருக்க பெல்ட் பீஸை ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. மீதி எல்லாமே ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.